خلقنا ديمو கலிபோர்னியாவை சேர்ந்த தாமஸ்ங்கிற ஒரு டிக்டாக் யூசர் அவரு தங்கியிருந்த ஹோட்டலோட ரூம்ல ஒரு குறிப்பிட்ட கபோர்டுக்கு கீழே சின்னதா ஒரு டோர் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. So I check into my hotel room and immediately see this. You see that line under the door? What is this? அந்த டோருக்கு கீழே அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குற ஆர்வத்துல அவரு டோரை திறந்து பார்க்க உள்ள அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. What? Is this a smuggling tunnel? What is this? This is crazy. This is a hotel. Let's stick it all the way in. What's that? What the? குழிக்குள்ள அவரை எட்டி பார்க்க உள்ளுக்குள்ள கிரியேச்சரா இல்ல ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமானு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் அவரை நிமிர்ந்து பார்க்க அதை பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. பிலிப்பைன்ஸை சேர்ந்த கக்காயான் டியாரோங்கிற பிளேஸ்ல நடந்த இந்த இன்சிடென்ட்ல அடிக்கடி அமானுஷ்யமான முறையில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு பிஸியான ரூட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் டிரைவர் நைட் டைம்ல போயிருக்காரு. அப்படி போறப்போ அவருக்கு நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் அவரோட ஹெல்மெட்ல பிக்ஸ் பண்ணியிருந்த கோப்ரோ கேமராவில் கேப்சர் ஆயிருக்கு. அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நடு ரோட்ல சடனா அப்பியர் ஆகிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் இவரோட பைக்கை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தது. இவரு உடனே பைக்கை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்க அங்கே யாருமே இல்ல. அதே போல அவரு அந்த உருவத்தை பத்தி சொல்லும் போது அதோட முகத்துல கண்ணு மூக்குன்னு எந்த ஒரு பிசிக்கல் ஃபீச்சரும் இல்லாம பார்க்கவே ரொம்ப விகாரமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த அமானுஷ்யமான உருவம் அந்த பிளேஸ்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போன யாராச்சும் ஒருத்தரோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? ஓகே ராசைங்கிற ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து யாருமே உள்ள போக பயப்படுற பல வருஷங்களா பூட்டியே கிடக்கிற அதே சமயம் ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படுற ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அந்த பில்டிங்கோட வால்ல இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியா உள்ள நுழையிறாங்க. அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதுமே யாரோ அழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட் கேக்குது. அடுத்ததா அங்க இருக்கிற டோர் அமானுஷ்யமா தன்னால முடிக்குது. बंद हो गया। क्या हुआ यार? ये कैसा बंद हुआ? ये कैसा लगा यार? எப்படி அந்த டோர் தன்னால முடிச்சுன்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் அவங்களோட கண்ணில் படுது. அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு தன்னால முடிக்கிட்ட அந்த டோரை திறக்க முயற்சி பண்ண அப்பதான் இந்த கிரிப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இந்த வீடியோஸ்ல அடுத்தடுத்து அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி ஒரு கொடூரமான ஜின்னா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ பிலிப்பைன்ஸ்ல ஒரு வீட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல வீட்டுக்கு வெளியே இருக்கிற பெரிய ஸ்பேஸ்ல ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்க தூரத்துல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது.
கிரவுண்ட்ல தூரமா தெரிகிற பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு பக்கத்துல வருது. குழந்தையும் அந்த அமானுஷ்யமான உருவம் அதோட கண்ணுக்கு தெரியுற மாதிரி அது அந்த உருவத்து கூட பேசவும் விளையாடவும் செய்து கடைசியா அந்த குழந்தையோட கையில இருக்கிற டாலை பிடிச்சி இழுக்கிற அந்த அமானுஷ்யமான உருவம் கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. இந்தியால மத்திய பிரதேசல நடந்த இந்த இன்சிடென்ட்ல யூடியூபர்ஸ் 2 பேரு ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா நைட் டைம்ல வந்துகிட்டு இருக்கும் போது நடு ரோட்ல பாக்குறதுக்கு கருப்பா இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக அவங்க ட்ரை பண்ண அது அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அவங்கள துரத்துற அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் கடைசியா பக்கத்துல இருக்கிற ஒரு புதருக்குள்ள ஓடி மறைஞ்சிருந்தது. அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவத்தை ஒரு சிலர் அமானுஷ்யமான விஷயமா இருக்கலாம்னு சொன்னாலும் பலரும் அதை ஏதாச்சும் ஒரு கிரியேச்சரா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. தாய்லாந்துல நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு காட்டுப்பகுதிக்கு ட்ரெக்கிங்காக போற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அடர்ந்த காட்டுப்பகுதியை ரீச் பண்ணதும் திடீர்னு எங்கிருந்தோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரத நோட்டீஸ் பண்றாங்க. அது என்ன சவுண்டுன்னு பார்க்க போனப்பதான் இந்த விஷயம் அவங்களோட கண்ணில் படுது. Jadi kameramen, ini rumahnya ya? Tapi tidak ada suara tong-tong. Woi, bagaimana? Mama gimana nih bang? Woi, jadi kameramen, ini rumahnya ya? Tapi tidak ada suara tong-tong. Woi, bagaimana? Mama gimana nih bang? Woi. குள்ளமா கருப்பு கலர்ல அதே சமயம் மனுஷங்க மாதிரி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர்ஸ பாக்குறாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போக அது ஒரு குழிக்குள்ள போய் ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணியும் அவங்களால அந்த கிரியேச்சரை திரும்பவும் பார்க்க முடியல. ஸ்பெயினை சேர்ந்த இன்குவேட்டா டிவிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து ரீசெண்டா ஒரு அபேண்டன் ஃபேக்டரியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரி ஆக்டிவா இருந்தப்போ இங்க லேபர்ஸ்க்கு இடையில நடந்த மிகப்பெரிய சண்டைனால பலரும் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. இப்பவும் அந்த லேபர்ஸோட ஆன்மா இந்த ஃபேக்டரியை சுத்திக்கிட்டு இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அந்த பில்டிங்குள்ள என்ட்ரார் அவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Vuota anche questa. Una porta per terra. Ragazzi, spiegatemi il senso di questo disegno. Sembra una fantasia. Francesco, tu hai qualche domanda da fare? அங்க இருக்கிற ஹால்வேல பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா அப்பியர் ஆக அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த இமேஜ் மட்டும்தான் அந்த மிஸ்ஸிங் பிளேஸ்ல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற 3 கப்ஸும் சஃபுல் ஆகி முடிச்ச அப்புறம் எந்த கப்ல அந்த குக்கி இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.